பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 49ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. ஆத்தும மீட்பு இந்த உலகத்தில், இந்த பூமியிலே அது நமக்கு மிகவும் அருமையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாதாளத்தினுடைய எல்லா வல்லமைக்கும் விலக்கி காத்து மீட்கக்கூடியதான ஒரு காரியம். நம்முடைய ஆத்துமா அழிந்து போகாதபடிக்கு அந்த எல்லா விதமான பொல்லாத அந்த பாதாளத்தினுடைய எல்லா காரியங்களுக்கும் நம்ம விலக்கி மீட்கிற ஒரு காரியம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. ஆகவே எல்லாவற்றிலும் இருந்து நம்முடைய ஆத்துமா தேவனால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்படுவது அது மிகவும் அருமையாக இருக்கிறது என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுருவிலே அந்த 1:9 கூட நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நானும் நீங்களும் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் ஏசாயா 35:10 வாசிக்கிறோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாட்களில் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் மாத்திரமே அங்கே திரும்பி ஆனந்த களிப்புடன் அங்கே சீயோனுக்கு வருவார்கள், தேவனிடத்துக்கு வருவார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ உண்மையாகவே இந்த நாட்களில், இந்த பூமியில், இந்த உலகத்தில் நம்முடைய ஆத்துமா, உங்களுடைய ஆத்துமா ஆண்டவராய கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அது விலையேற பெற்ற இரத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினுடைய வல்லமை எல்லா விதமான காரியத்தில் இருந்து உங்களுடைய ஆத்துமாவை அது மீட்கக்கூடியதாக இருக்கிறது. மீட்கப்பட்டவர்கள் மாத்திரமே ஆனந்த களிப்புடன் பாடி அவர்கள் சீயோனுக்கு வருவார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 130ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தரிடத்திலே திரளான மீட்பு உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தில், அந்த பூமியிலே எல்லா காரியத்திலும் இருந்து கர்த்தர் தாமே உங்களுடைய ஆத்துமாவை அவர் மீட்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆகவே தான் அவர்கள் ஆத்துமா மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனால், கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்படுகிற காரியம் இந்த உலகத்தில், அந்த பூமியில் நமக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிகவும் அருமையாக இருக்கிறது, அது நிரந்தரமாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகிற நாட்களில் தேவன் தாமே எல்லா விதமான காரியத்திலிருந்து அவர் உங்களை மீட்டு அவர் உங்களை நடத்துவார். எல்லா அடிமைத்தனத்தில் இருந்து அவர் உங்களை மீட்டு அவர் உங்களை ஆனந்த களிப்புடன் பாடுவதற்கு, சந்தோஷப்படுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாதுன்னு சொல்லி எங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் தாம் இந்த நாட்களில் ஆண்டவருடைய மீட்பு அது எங்களுக்கு அருமையாக இருக்குது. ஆண்டவரை தொடர்ந்து சத்தத்தை கேட்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும், நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.